May I now request our PROs to join the stage as well? Storytelling with simplicity and soul. K. Bhagiraj Avargal, I would like to share a few words. மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னால் உட்காந்துருக்கவங்க வாழ்த்து வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதுக்கப்புறம் எனக்கு முன்னால் வாழ்த்து பேசிட்டு வந்துருக்காரு. ட்ரெஸ் எப்படி போயிட்டோ மனசும் அதே மாதிரி வெள்ள ராம்ஜி அவர்கள் பத்திரிகையில் அவ்வளோ நேர்மையாக வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிவா அவர்கள் பேசினார், ப்ரொடியூசர் சிவா. அவருக்கு எனக்கு எப்போவுமே சண்டை வரும். எங்கன்னா இந்த கதாசிரியர் சங்கத்தில் நான் தலைவராக்கிறேன், அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில். அது ரெண்டு பேரும் அதில் உட்காந்துட்டோம்னா அவர் நிற்கிறதுலையே அவர் நிற்பார், நான் நிற்கிறதுலையே நான் நிற்பேன். இன்னும் எங்கள் பிரச்சனை அப்படியே நிற்கிது, இன்னொன்று முடிவுக்கே வரல. அடுத்தபடியாக என்னுடைய பிரியமான இயக்குனர், நான் ரஜினி வச்சு படம் பண்ண முடியல, ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தான் டைரக்ட் பண்ணேன். அவர் ரஜினி எல்லாத்தையும் வச்சு பண்ணிட்டார், விஜயகாந்த் எல்லாத்தையும் வச்சு, உதயகுமார் அவர்கள், அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வழக்கமாக இந்த மாதிரி தொகுத்து வழங்குறதுக்கு வந்து தமிழ் நல்லா பேசுகிறாங்களான்னு தான் பார்ப்போம். இங்கே தமிழும் நல்லா பேசுகிறாங்க, இங்கிலீஷும் நல்லா பேசுனாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. அப்படியா? அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே இந்த லேர்னிங்க்கு கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு வயசு கிடையாது, காலம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எப்பவும் எதுவும் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்தப்போ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நான் எப்போவுமே டூரிங் டாக்ஸில் படம் பார்த்தீங்களா, டூரிங் டாக்ஸில் என்ன சின்ன வயசுலேருந்து டூரிங் டாக்ஸின்னா அந்த ஓலைக்கொட்டாய்ங்கிறதுனால டூரிங்னே கேள்விப்பட்டு இங்கே திடீர்னு ஸ்பெல்லிங் பார்த்தேன். இல்லைடா டூரிங்னு இருக்கேன், நான் தான் டூரிங் டாக்ஸின்னு இப்போ பாரு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆஹா இத்தனை நாளாக நம்ம அந்த வில்லேஜ்லேருந்து சொல்லி பழகிட்டே இருந்தது வந்து இன்றைக்கி தான் ஸ்பெல்லிங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல இன்றைக்கி வந்ததில் இத்தனை நாளாக என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தோமோ அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அது மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். சித்ரா அவர்கள், நான் ஃபஸ்ட்டு 16 வயதிலே பண்ணும்போது அம்மன் கிரியேஷனில் அங்கே படம் பண்ணும்போது பக்கத்துலேயே கேஆர்ஜி ஆஃபீஸு. அப்போ தான் சித்ரா அவர்களையும் சித்ரா ராம் அவர்களையும் அங்கே சந்தித்தது. அப்போ இருந்து அவங்க வந்து எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இருந்தாங்க. நல்ல பத்திரிகையாளர்கிற முறையில் நல்லா எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நல்ல பழக்கம். அந்த பழக்கம் எப்போவுமே தொடர்ந்து. இப்போ கூட இங்கே வரும்போது கூட இன்றைக்கி சித்ரா அவர்கள்னு சொன்னோன்னே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னார். சரிங்க வர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் 5:30 மணிக்கு என்ன ஃபங்க்ஷன்னு வீட்டில் கேட்கும்போது ஏதோ அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குமா அப்படின்னு. உங்களுக்கு அண்ணன் இல்லை, நான் ஒன்றும் இப்போ பண்ணலையே, ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்குமே என்னமோ நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாபுக்கிட்ட வேறு கேட்டேன். என்ன பாபு எனக்கு தெரியலையா, அதான் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் சார் அப்படின்ட்டார் அவரும். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சித்ரா அவர்கிட்ட கேட்டு என்னங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பரை கொடுத்தாரு. இல்லைங்க இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கறது வந்து அந்த இது அறிவிக்க போகிறோம், அது எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூரிங் அதுக்கு அடுத்தது டாக்கீஸுக்கு அடுத்தபடியாக இதை வந்து ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த பூக்கடைக்கு விளம்பரம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இவர் பார்த்து பத்திரிக்கையாரங்க யாரை கூப்பிட்டு சொன்னாலும் எல்லோரும் நண்பர்கள் தான், இவரும் இதுலேயே இருந்தவர். அதனால் எல்லா பத்திரிகையில் வந்துடும். இருந்தாலும் எதுக்கு இது வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது, இந்த காலத்தில் விளம்பரங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை. விளம்பரங்கிறது அப்பப்போ அப் டு டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோக் என்னென்னா, ஒரு கடையில் எப்போவுமே நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருந்து ஒருத்தன் புதுசாக கடை வச்சான். அந்த புதுசாக கடை வச்சோன்னே அவன் கடையில் அவன் என்ன பண்ணான்னா, விளம்பரத்தில் வந்து இங்கு வேறு எங்கும் விட குறைந்த விலையில் இங்கே கிடைக்கும், நாங்கள் சவால் விடுகிறோம், வேறு எங்கும் விட இங்கு தான் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வச்சான். உடனே கூட்டம் பூரா அங்கே போக ஆரம்பிச்சு. இந்த ரெகுலராக ரொம்ப நாளாக கடை வச்சுருந்தவனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது இப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்க, இங்கே தான் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு ஒன்றே அவன் என்னடா பண்ணுறது, இது எப்படி அவன் உடைக்கிறதுன்னு தெரியலையே. அப்புறம் அவன் மூளையை பிரயோகப்படுத்தினா உடனே இவன் ஒரு விளம்பர போர்டு ரெடி பண்ணான். அதில் வந்து இங்கே விலை கண்டிப்பாக எல்லா இடத்தையும் விட இங்கே விலை அதிகம்தான், எந்த காரணம் கொண்டும் குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் போட்டேன். ஏன்னா இது தரமாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும், நடுவில் புட்டுக்காது. இதெல்லாம் சொன்ன உடனேயுமே அந்த வாங்க வரவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருமில்ல. இது கம்மின்னு சொல்கிறான், ஆனால் இவன் வந்து இது வாங்கினோம்னா பர்மனெண்ட்டாக இருக்கும், நடுவில் புட்டுக்காது அப்படி இப்படின்லாம் சொல்கிறேன். இது எதை வாங்குறது, தரமாக இருக்கிறது எதுக்கும் வாங்கிக்குவோமா அப்படி சொல்லி டவுட் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்கு பேலன்ஸ் ஆகி இவனுக்கு விளம்பரம், இவனுடைய விளம்பரத்தில் வந்து இவங்களுக்கு வியாபாரங்கள் வந்தது. அதனால் எப்போவுமே அந்த மாதிரி விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அத்தியாவசியமாக இருக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாள் மார்க்கெட்டில் அப் டு டேட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி எதாவது ஒன்று சொல்லும்போது இந்த ஜனங்க வந்து அது மேலே தான் டக்குன்னு கான்சன்ட்ரேஷனாக போவாங்க. சின்ன வயசில் இன்னொரு கூட சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு சோப்பு வந்துட்டு இருக்கும், அந்த சோப்பு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு புது ஒரு சோப்பு வரும். அப்போது உடனே அந்த புது சோப்பு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னோடனே உடனே எல்லா ஜனங்களுக்கெல்லாம் அது வந்து துணிக்கு போடுற சோப்பாக இருந்தாலும் சரி, உடம்பு போடுற சோப்பாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒன்று வந்திருக்கு விளம்பரம் வருதுன்னு சொன்னோடனே உடனே அதை வாங்கலான்னு சொல்லி இது பண்ணுவோம். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், டே அதே கம்பெனிக்காரன் தான்டா, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஜனங்களுக்கு போர் அடிக்கும், ஒன்றே வந்துட்டுருக்குன்னு சொல்லி, அதனால் அவனே வேறு பேரில் விட்டு இதை விட்டுட்டான் புதுசாக. இப்போ அதுவும் வந்துட்டுருக்கு இதுவும் வந்துருக்கு, ரெண்டும் வியாபாரம் அவனே தான். அது கொஞ்சம் குறைஞ்சுன்னு இதை பண்ணிக்குவான், இது ஒன்றும் இல்லை மூணாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே இந்த விளம்பர உக்திகள் வியாபார உக்திகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அதனால் சித்ரா அவர்கள் வந்து இதை கரெக்டான முறையான விதத்துலேயே வந்து நம்ம ஃபங்க்ஷன் வச்சு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேம் அப்படின்னு சொல்லி அந்த அவார்டு ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருக்காரு. அந்த பேர் உதயகுமார் சொன்ன மாதிரி வித்தியாசமாக இருந்தது. நான் அதை இப்படியும் சொல்லி பார்க்கலாம், ஃபேம் இன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லி பார்க்கலாம். அப்படி சொன்னாலும் அது அழகாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல டைட்டிலாக வச்சுருக்காரு. இதில் எனக்கு 2 இது, ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னன்னா, நான் ஜூரியில் தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறவங்க, நான் வந்து ஜூரி தலைவர்னு போட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த ஜூரியாக இருக்கும்போது சண்டை வரும். அவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், இல்லை இது விட இதுதான் கரெக்டாக அதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இதில் யார் பக்கம் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை வந்து, அப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறம் தான் வந்து கடைசியில் வந்து இதில் நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து அப்புறம் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அப்புறமா தான் கடைசியில் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்ம கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், எல்லாருமே சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க, இனிமேல் நம்ம புதுசாக பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அதில் ரொம்ப ஆபத்துகள் இருக்குது. ஒரு தடவை நான் ஷூட்டிங் எடுக்க போன இடத்துல கோபியில் ரொம்ப தங்கமான மனிதர் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு அங்கே வந்து என்னென்னா போனால் எல்லாத்துக்கும் சாப்பாடு திடீர்னு அவங்க ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல அங்கே சாப்பாடு ஃப்ரீன்னு போட்டுருவார், இளநீ ஃப்ரீயாக கொடுத்துருவார். அப்புறம் ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு அந்த தோட்டத்தில் எடுத்தாலும் சரி எங்கே எடுத்தாலும் சரி காசு கிடையாது. அப்புறம் ஏதாவது ஒரு பர்மிஷன் வேணுன்னா அவர் ஏய் அப்படின்னு அவர் கை காமிச்சார்னா உடனே விட்டுருவாங்க. இப்படி ஒரு தங்கமான மனிதர். அவர் ஒரு தடவை திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்து வணக்கம் சொல்லி, ஒன்றும் இல்லை, எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த எம்பிபிஎஸ் சீட்டு எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் சொன்னால் நடக்கும் சொன்னாங்க. நொன்னி எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் நீங்கள் பார்த்து நான் எப்போ எதுவும் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டேயும், உங்கள்கிட்ட அவங்க ரொம்ப தொல்லைப்படுத்துனால உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்க. எனக்கு அதை விட பெரிய டென்ஷன். ஏன்னா நான் வந்து கேட்டவர் அவ்வளோ நல்ல மனிதர், அவர் கேட்டார். ஆனால் எனக்கு என்னென்னா எம்ஜிஆர்கிட்ட எதுவுமே நான் கேட்டதில்லை,
எனக்கு கேட்டால் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு இது வேணுங்க அது வேணுங்கன்னு ஒரு நாள் நான் கேட்டதே இல்லை. இப்போ எம்ஜிஆர்கிட்ட எப்படி போய் நான் நிற்கிறது? அதுவும் இல்லாமல் இது படிப்பு சம்மந்தப்பட்டது. அது எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது எவ்வளோ இது, அதுக்கு எவ்வளோ மரியாதைகள் இருக்கணும், மார்க் எவ்வளோ இருக்கணும், இதை எப்படிடா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் ஒரு வாரம் அப்படியே குழப்பம். அவர் வேறு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சார் பார்த்துட்டாரா போயிட்டாரா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் இவருக்காக, இந்த நல்ல மனிதருக்காக நம்ம போய் சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா அது ரீசனபுளாக இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அவர் பார்வைக்காவது எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். அது கூட நம்ம செய்யலைன்னா அது நமக்கு மனசாட்சி உறுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டு அதை கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் ஒரு கார் வந்து நிற்கிது. டப்புன்னு அதுலேருந்து ஒரு 4-5 பேர் இறங்கினாங்க. அந்த நான் சொன்ன ராமசாமிங்க அவர் கையில் பெரிய தட்டு, வெத்தலை பாக்கு தட்டு, பழத்தட்டு, இந்த தட்டு அந்த தட்டுன்னு ஒரு 5-6 தட்டோடு எல்லோரும் இறங்கி வந்தாங்க. வாங்க வாங்கன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொன்னோம். உங்களை மாதிரி நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஒழுங்காக அந்த பொண்ணை கால் விழு அப்படி இப்படின்னு எல்லாம் என்னென்னா சீட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ ஒரு இது சொல்லியிருந்தா உங்கள் மனசுக்குன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டேன் அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஏதோ நான் சொன்னதுனால தான் எம்ஜிஆர்கிட்டேருந்து சீட்டு உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம நல்ல மனசோடு நல்ல வேலை நீ கும்பிட்டு கையில் எடுத்தோம், நம்ம போய் சொல்லவே இல்லை, சொல்கிறான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்ததுக்கே வந்துருச்சு. அந்த மார்க் மெரிட்டில் அது வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்ததுனால சில நேரங்களில் ரொம்ப மாட்டிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். இந்த அவார்டில் ஜூரியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். எனக்கு வேண்டப்பட்டவர், உனக்கு வேண்டப்பட்டவர். இந்த மனசாட்சியை தூக்கி வச்சு போட்டு நியாயமாக அதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது அதில் சில பேர்த்துக்கிட்டலாம் வாங்கி கட்ட வேண்டியதெல்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் எல்லோரும் கரெக்டாக ஏன்னா அனுபவப்பட்டிருப்பாங்க, எல்லாருமே இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஸோ அவர் சித்ரா எப்படி அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், யாரையுமே காயப்படுத்தாங்கள் எவ்வளோ நியாயமாக செய்யணுமோ அந்த மாதிரி தொழிலை அவ்வளோ தூரம் இந்த டூரிங் டாக்கீஸ் அப்படிங்கிறதுல அவர் நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த அவார்டும் கண்டிப்பாக நியாயமான முறையில் கரெக்டான முறையில் கொடுப்பாங்க. ஏன்னா அவார்டு கொடுக்குறது அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சில நேரங்களில் இருக்குது. எல்லா பத்திரிகையிலையும் சில நேரங்களில் வரும். சில பத்திரிகையில் இதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணி அந்த விமர்சனத்துக்கு அப்புறம் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த அவார்டு அப்படின்னு சொன்னோம்னா இவங்ககிட்டருந்து அவார்டு வருது அப்படின்னு சொன்னோம்னா அது சில பேர்த்துக்கு அது ஒரு பெரிய கௌரவமாக நினைப்பாங்க. சித்ரா அவர்கள் இப்போ இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்டு அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் மற்ற அவார்டுகளை மாதிரி இதுவும் மிகப்பெரிய ஒரு பேர். இங்கே இவர்கிட்ட அவார்டு வாங்குகிறோன்னு சொன்னோம்னா அது கரெக்டான அவார்டாக இருக்கும், அது நமக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு அது பெயரும் புகழும் வாங்கும். அது வாங்குறதுக்காக என்னுடைய மனந்தார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.